இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாயிடும். எவ்வளவு அழகான வார்த்தை தானே. பாருங்க, தாவீது சொன்ன மாதிரி அவர் சொல்ற வார்த்தை, நான் சிறுமியும் எளிமையுமானவன் ஆண்டவரே, அது மாத்திரம் எப்பொழுதுமே என் நினைவா இருக்கிறீங்க, அது மாத்திரம் என் துணையா இருக்கிறீங்க, என்னை என்ன பண்ணுங்க, விடுவித்தருளும், தாமதம் பண்ணாதீங்க, நான் இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த வழியில என்னை தாமதம் பண்ணாதீங்க அப்படின்னு தாவீதுங்க கேட்கிற. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ஒரு ஆபத்து இருக்கலாம். அந்த ஆபத்துல நம்ம கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தாமதம் பண்ணவே மாட்டார். ஆனா அதே சமயத்துல நம்ம அவரிடத்துல கேட்கணும், தாமதிக்காதுங்க ஆண்டவரே, என்னை விடுவித்தருளுங்க, இதுல இருந்து என்னை விடுவித்து என்ன பண்ணுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் விடுதலை ஆக்கணும், இந்த சின்ன சின்ன விஷயத்துல பெரிய விஷயத்துல எந்த விஷயத்துல கேட்டு நான் என்ன பண்ண விடுவிக்கப்படணும் சொல்லிட்டு நம்ம கேட்கப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமா விடுவிக்க வல்லவரா இருக்கிறேன். இந்த வார்த்தை வசனம் உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல நிறைவேறும். நீங்க விசுவாசிங்க, உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென்.